தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ராமேஸ்வரத்தில் இருக்கும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், நேற்று இலங்கை கடற்படையால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒரு மீனவ இளைஞர் உயிரிழந்திருக்காரு, மற்றொருவர் படுகாயமடைந்திருக்காரு. தற்போது படுகாயமடைந்த அந்த மீனவரின் நிலை என்ன? இதுவரை மருத்துவமனையில் இருக்கும் அவரை அரசு சார்பாக யாராவது வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த கெம்லஸ் பெத்பத் மேரி ஆகிய தம்பதியருக்கு 7 குழந்தைகள். அதில் 3ஆவதாக பிறந்தவர் தான் பிரிட்ஜோ. இவர் தனது பள்ளி படிப்பு 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த மீன்பிடி தொழிலுக்காக சென்றிருக்கிறார். கடந்த 4 வருடமாக கடலுக்குள் சென்று மீன்பிடித்து அதில் வரும் வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைகளை, அவருக்கு பின்னால் இருக்கும் தம்பி தங்கைகளை படிக்க வைப்பதோடு குடும்பத்திற்கான செலவுகளையும் கவனித்து வந்திருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்களும் கடலுக்குள் சென்று மீன்பிடிப்பதுதான் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தனது வீட்டிலிருந்து நேற்று மாலை அவர் மீன்பிடிப்பதற்காக, இந்திய பெருங்கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்காக அவர் ஒரு 5 நபர்களுடைய விசைப்படகுகளில் அவர் சென்றிருக்கிறார். அந்த சூழ்நிலை சரியாக இரவு ஒரு 10 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட குண்டுமலையில் அவர் இறந்ததை அடுத்து அவர் தற்போது உடல் சக மீனவர்களால், அங்கிருக்கிற மீனவர்களால் இங்கு கொண்டு வரப்பட்டது. காயமடைந்த சரவணன் என்ற அந்த படகை இயக்கும் அந்த ஓட்டுநரும் தற்போது ராமநாதபுரம், அதாவது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக முதலில் சேர்க்க அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது அங்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சம்பவத்தை தொடர்ந்து நடந்ததை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி மயில்வாகன் அவர்கள் நேரடியாக இவர் உடலை பார்வையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு, அதாவது அந்த காயம்பட்டவரின் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். தற்போதைய காட்சிகளில் தான் நம்மால் காண முடிகிறது. அவர்களுடைய உறவினர்கள் இந்த இடங்களிலே குழுமி இருக்கிறார்கள். ஏராளமானவர் குழுமி இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே தன்னுடைய மகனை பறிகொடுத்து உறவினர்களே பறிகொடுத்ததன் காரணமாக அவர்கள் அழுது கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 5 வருடமாக எந்த ஒரு மீனவர்களையும் தாக்குதல் நடத்தினாலும், படகுகளை சேதப்படுத்தினாலும் அவர்கள் காயத்துடன் உயிர் பிழைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்ட நிலையில்தான் தற்போது இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு அந்த குண்டுமலை சம்பவத்தை கொடுத்ததை அடுத்து தற்போது அவர்கள் இதுக்காக, அதாவது கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. அவர்கள் வருவதற்கு ஏற்பட்ட காலதாமதத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு செயல் ஏற்பட்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இதற்குரிய ஒரு தீர்வுகளை தர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு மருத்துவமனை ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறலாம். உறவினர்கள் தங்களுடைய சூழ்நிலையை, அவர்கள் இறந்ததை எடுத்து கதறி எழுதி கொண்டு காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரிட்ஜோவின் சகோதரர் மற்றொரு விசைப்படகுக்காக மீன்பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார். அவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரும் தற்போது வந்திருக்கிறார். அவர் ரொம்ப மிகுந்த உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு தனது சகோதரன் இறந்ததை கேட்டு அவர் மயக்கமடைந்த நிலையில் அந்த இதே மருத்துவமனையில், அதாவது தனது சகோதரன் பிணவரையில் இருக்கும் அதே மருத்துவமனையில் தான் அவரும் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதுபோன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. மீனவ சங்கங்களை பிரதிநிதிகளை பொறுத்தளவுக்கு 6:30 மணி அளவில் தங்கச்சி மடத்திலே ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்பு அது முறையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. சிவரஞ்சனி. ஹரிகிருஷ்ணன், ஏற்கனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில நேற்றைய தினம் ஒரு மீனவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கும் மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அவங்க இது தொடர்பா அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவெளி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக மீனவ சங்கங்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒற்றை கோரிக்கை தான் வருகிறார்கள். இந்திய கடல் பகுதிகளை நாங்கள் மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி இலங்கை கடற்படையினர் எங்களை தாக்குதல் நடத்துவதோடு எங்களுடைய படகுகள் மற்றும் வலைகளை அரித்து சேதப்படுத்துகிறார்கள். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் மிகுந்த ஒரு அதிக அளவில் நேரம் எடுத்துக்கொண்டு அந்த மீன்களை பிடிப்பதற்காக கடல் பகுதியில் செல்கிறோம். இரவு பகல் பாராமல் மீன் பிடிக்கும் மீன்களையும் அள்ளி செல்கிறார்கள். எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. சில நேரங்களில் படகுகளை பறிமுதல் செய்வதோடு கைது செய்து இலங்கை சிறையில் அடைக்கப்படுவதால் இதனால் தொழில்கள் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் ஒரு பொருளாதாரத்துக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இதற்காக மத்திய அரசு தலையிட்டு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாநில அரசு அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை மீனவ சங்கங்களில் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. தற்போதைய வரை இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் கொடுக்கும் கோரிக்கை மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும், இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மாநில அரசும் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற செயல் தொடர்ந்து நடைபெற
தொடரக்கூடாது. ஏனென்று பார்த்தோமென்றால் ஒரு 5 வருட காலத்திற்கு இதுபோல தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்படுவது என்பது இல்லாமல் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த சம்பவம் நடந்திருப்பது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் காயம்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு திரும்பி உயிர் பிழைத்து தங்களுடைய ஊர்களுக்கு வந்து மறுபடியும் தொழில்களை செய்து வந்த மீன்பிடி தொழில்களை செய்து வந்த நிலையில் தற்போது உச்சகட்டமாக இந்த படுகொலை என்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வேதவழி.